இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே. இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை நம்மை சுத்திகரிக்கிறது என்று நேற்று நாம் பார்த்தோம். இன்றைக்கும் அதை தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குவது மட்டுமல்லாமல், நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கு மட்டுமல்லாமல், நம்மை பாதுகாக்கிறதாக இருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய முற்பிதாக்கள் எகிப்திலே இருந்த பொழுது அவர்களுக்கு பலவிதமான வாதையினாலே அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் அப்படிப்பட்ட வாதையிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு தேவன் கொடுத்த மாபெரும் திட்டம் என்னவென்றால், அவருடைய வீட்டிலே ஒரு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று கர்த்தர் கொடுத்தார். அந்த பஸ்காவுடைய நோக்கம் என்னவென்றால், அந்த பஸ்காவுடைய மூலமாக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவது மட்டுமல்லாமல், அந்த ஆட்டுக்குட்டியுடைய குற்றம் இல்லாத அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தை எடுத்து அவருடைய வீடு, வாசல்கால், கதவு, ஜன்னலிலே பூசப்பட வேண்டும். அப்படி அந்த இரத்தம் பூசப்படும் போது அவன் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற இரத்தத்தை பார்த்து அவன் விலகி போவான். தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த மாபெரும் கட்டளை என்னவென்றால், அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் அந்த இரத்தம் அங்கே பூசப்பட வேண்டும். அந்த இரத்தத்தை பார்க்கும்போது அந்த சத்ரு உள்ளே பிரவேசிக்க மாட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பஸ்காவின் இரத்தம் அவளை பாதுகாப்பதற்கு வல்லமையுடையதாக காணப்பட்டால், அதைவிட வெளியேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இன்றைக்கு நமக்கு மாபெரும் பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் இது பாவமில்லாத இரத்தம், ஏனென்றால் இது பரிசுத்த இரத்தம், ஏனென்றால் இது குற்றமில்லாத இரத்தம், ஏனென்றால் இது விலையேறப்பட்ட இரத்தம். பாவமில்லாத இந்த பரிசுத்தமுள்ள இந்த விலையேறப்பட்ட இரத்தம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்டபடினாலே இந்த இரத்தத்தின் மூலமாக இன்றைக்கு நமக்கு பாதுகாப்பு, பாவம் மன்னிப்பு. வேதம் நமக்கு சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அன்பின் சீசனாகி யோவான் சொல்லும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார், நம்முடைய பாவங்களை நம்மை கழுவினார், நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிலும் ஆக்கினார், அவருக்கு சதா காலையிலையும் கனமும் மகிமையும் உண்டாவதாக என்று சொன்னார். பாவ மன்னிப்பு, பரிசுத்தமாகுதல் நமக்கு பாதுகாப்பையும் கொடுக்கிறது. ஆகவே இந்த இரத்தத்தின் மேன்மையை நாம் உணர்ந்து நாம் தேவ சமூகத்திலே கிருபாசனத்திலே வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.